மக்களே வணக்கம். இது நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு பாருங்கள். நம்ம வீடியோவுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் ஐயா. இதில் நீங்கள் 64 யோகினிகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். 64 யோகினிகள் யோகினிகள்ன்றது யட்சர்களோட மனைவிகள். யட்சர்களோட மனைவி அவங்கள யட்சினின்னு சொல்லுவாங்க, யோகினின்னு சொல்லுவாங்க. அந்த 64 யோகினிகள் ஒருத்தருக்கு ஒரு சக்தி. அந்த சக்தியில் உருவானவங்க தான் யோகினிகள். அவங்கள நம்ம கும்பிட்டு வந்தோம்னாக்கா நம்மளோட எல்லா பிரச்சனைக்கும், ஒரு பிரச்சனைக்குன்னு இல்லை, எல்லா பிரச்சனைக்கும் அவங்களோட தலையீடு இருக்கும். அவங்களோட அருளால் நம்ம எல்லாத்தையும் ஜெயிச்சின்னு போயின்னே இருக்கலாம். ரொம்ப கடன் தொல்லைங்க இந்த காலத்தில். ஏன்னா நம்ம வேணான்னா கூட கடன் கொடுத்துட்றாங்க. கடன் தொல்லைங்கள் ஜாஸ்தியாக இருக்கும், பண பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்கும், மனவேதனை அதிகமாக இருக்கும், மன உளைச்சலாக இருக்கும். எங்கேயாவது போயிடலாமா, இந்த கடன் தொல்லை தாங்க முடியலையே, தற்கொலை பண்ணிடலாமான்னு அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கவலையே பட தேவையில்லை. இந்த யட்சினிகளை வணங்கி வந்தீங்கன்னாலுமே உங்களுக்கு நல்லது புரியும், நல்லது செய்யும். அந்த யட்சினி பூஜைன்றது இப்போ ஈரோட்டில் ரொம்ப ஃபேமஸாக நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த யட்சினி பூஜையில் அந்த யாகத்தில் கலந்துக்கினீங்கனாக்கா அதில் இன்னும் நல்லது, சிறப்பு தான் உங்களுக்கு. அந்த யட்சினி பூஜையை கும்பிட்றவங்க கண்டிப்பாக இந்த யந்திரத்தை வச்சு வீட்டில் வச்சு பூஜிச்சுட்டு வாங்க. இது அருமையான ஒரு யந்திரங்கள். இதில் வீட்டில் உள்ள எதிர்மறையான சக்திகளை விலக்கி கொடுக்கும், நல்ல சக்தியில் ஈர்க்கக்கூடியது இது. இப்போ வெளியில் போயிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வந்தோம்னாக்கா வீட்டில் நம்மளுக்கு ஒரு நிம்மதி இருக்காது. வீட்டுக்கு ஏந்தா வந்தோன்னு வெறுப்பு இருக்கும். தவிர வீட்டில் பொண்டாட்டிகிட்டேருந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்ல வராது. நம்மளுக்கு வெறுப்பான சொல்லுங்க தான் வரும், ஒரு ஆதரவான பேச்சு வராது. இந்த மாதிரியான வீடுகளெல்லாம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த யட்சினி யந்திரத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு வாங்க. இந்த யட்சினி ரொம்ப சிறப்பு மிகுந்த யட்சினி. இந்த யட்சினியோட பூஜையில் நானும் வராகி பூஜை, யட்சினி பூஜை, யாகம் வளர்த்துட்டு இதை சில பேருக்கு அந்த அந்த யாகத்தில் உட்கார வச்சு அவங்களுக்கு பூஜை பண்ணி விட்றேன். ரொம்ப சிறப்பாக இருக்குது, மன நிம்மதி இருக்குது, கடன் தொல்லைகள் தீருது, பண வரவு வருது, திருமணம் கைகூடுது. வீட்டில் ரொம்ப நாளாக திருமணம் ஆகாத பிள்ளைங்க இருக்கும், பையனோ பொண்ணோ, அவங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு முக்கியமாக இந்த யட்சினி யந்திரம் ரொம்ப உகந்தது. இதை நீங்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வாங்க. இதை வேணுன்றவங்க என்கிட்ட வாங்கிக்கோங்க. யட்சினி பூஜையை எந்த முறைன்றது எனக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு கேளுங்க. இந்த கீழே தெரிகிற நம்பருக்கு எனக்கு சொல்லுங்கள். நான் யட்சினி பூஜைகள் தனிப்பட்ட பூஜைகள் இருக்குது. அந்த பூஜைகள் எப்படின்றத நான் விவரமாக சொல்லிட்டு வரேன். யட்சினி சிறப்பான ஒரு அம்சமுள்ள தேவதைகள். இதை நீங்கள் கன்னி தேவதையை தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. அங்காளம்மன், பைரவி, அந்த எல்லா தெய்வத்தை பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் யட்சினியை பற்றி இது வரைக்கும் உங்களுக்கு யாரும் விளக்கம் சொல்லியிருக்க மாட்டாங்க, விளங்கி இருக்காது. யட்சினிகள் ஒரு சிறப்பான தேவதைகளை நம்ம வணங்கினாலுமே நம்ம தெய்வங்கள் நம்மளோட கூடவே இருக்கும். இந்த தேவதைகள் நம்மளோட கூட இருந்தாலுமே தெய்வங்கள் நம்ம கூடவே இருக்கும். தேவதைகள் சிறப்பு வாய்ந்தவைகள். நம்மளை இந்த தேவதைகள் நம்ம எங்கே போனாலும் நம்ம கூடவே வரக்கூடிய தேவதைகள். நம்மளை சில ஆபத்துங்களில் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறோம், இந்த இடத்துல ஆபத்து, இந்த இடத்துல நமக்கு பிரச்சனைன்னா அதை நம்ம காதில் சொல்லக்கூடிய அளவுக்கு சிறப்பு வாய்ந்த தேவதைகள்.
அந்த தேவதைகளை பூஜை பண்ணிட்டு வர்றது சிறப்பு. அந்த தேவதைகளில் இந்த சக்கரத்தில் நிறுத்தி கொடுத்துருக்கேன். அதனால் இந்த சக்கரத்தை நீங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணிட்டு வாங்க. அந்த தேவதைகளோட 64 யட்சிணிகளோட அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இதை சும்மா சொல்கிறது இல்லை, பேருக்கு சொல்லிட்டு போகிறது கிடையாது. உண்மையாகவே சொல்கிறேன். அந்த யட்சிணியோட அருள் உங்களுக்கு கிடைக்கும். பணத்துக்காக ஏதோ ஒன்று வாங்கிட்டு ஏதோ ஒன்று எழுதி கொடுக்கறது கிடையாது. இது பூஜை 48 நாள் பூஜையில் வச்சு நான் வச்சுருக்கிறேன். அந்த சக்கரங்களுக்கு உயிரோட்டம் ஏற்றி இருக்கிறேன். இந்த சக்கரங்களுக்கு உயிரோட்டம் ஏற்றி 48 நாள் பூஜையில் வச்சு அதோட சிறப்பு வாய்ந்த சிறப்புகளை நல்லா மேலுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி சக்கரத்தை வாங்கி வீட்டில் வச்சு பூஜை பண்ணிட்டு வாங்க. பணத்துக்காக முக்கியம் இல்லை, பணத்துக்காக எதனா ஒன்று சொல்லி கொடுத்துட்டு போகிறது கிடையாது. இது நல்ல சிறப்பு வாய்ந்த பூஜை. இந்த எந்திரத்தை வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. அதே மாதிரி எல்லா விஷயத்துக்கும் உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே பரிகாரத்துக்கு என்னை நம்பி வாங்க, நான் செஞ்சு தரேன். உங்கள் வீட்டு பிள்ளை சகோதரனா, உங்கள் வீட்டில் அப்பாவா, உங்கள் வீட்டில் ஒரு உடன் பிறந்தவனா வச்சு என்னை அழைச்சி என்கிட்ட சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக இது செஞ்சு தரேன், உங்களுக்கு பரிகாரம் செஞ்சு தரேன். பணம் முக்கியம் இல்லை, காசு பணத்தை எதிர்பார்த்து காசுக்காக செய்கிறவங்க கிடையாது. குறைஞ்ச தொகை ஒன்று வாங்கிட்டு பூஜைக்காக வாங்கிட்டு நான் செஞ்சு தரேன். அதே மாதிரி மாந்திரீகம் கற்கணும்னு விரும்புகிறவங்க, கற்றுக்கணுன்னு விரும்புகிறவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்க. இந்த நம்பருக்கு டிஸ்ட்ரிப் பண்ணுங்கள். இந்த நம்பரில் பேசுங்க எனக்கு, இல்லை வாட்ஸ்அப்பில் வாங்க. நான் உங்களுக்கு மாந்திரிகத்துக்கு கற்றுத்தரதை பற்றி ஒரு கிளாஸ் எடுத்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இதை வச்சு நீங்கள் மற்றவங்களுக்கு தெளிவுபடுத்தலாம். மாந்திரிகத்தை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். மற்றவங்களோட நோய் நொடிகளை தீர்க்கலாம், மற்றவங்களோட பிரச்சனையை தீர்க்கலாம். இதில் ரொம்ப முக்கியமானது. இந்த மாந்திரிகம் கற்றுக்கணுன்றது எல்லாருக்குமே அமைஞ்சிடாது, எல்லாரோட ராசிலையுமே அமைஞ்சிடாது. அது கேது பலம் இருக்கணும் உங்கள் ராசிக்கு. அப்போ தான் அந்த கேது பலத்தினால தான் உங்களை மாந்திரிகம் கற்க முடியும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால், அதிர்ஷ்டம் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்க, நான் உங்களுக்கு கற்றுத்தரேன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு என்னோடய வீடியோ கிடைக்கும். சந்தோஷம். நன்றி, வணக்கம்.